ஒரு ஆர்டர் பண்ணி வெளியில சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நலமானது அப்படிங்கிறது சொல்ல முடியாது. கரெக்ட். ஆனா இன்னைய காலகட்டத்தில் சில இடங்கள்ல வீட்டு சமையல் செய்து அதை வந்து டெலிவரி பண்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். வீட்டிலேயே சமைச்சு நல்ல பெரியவர்கள்லாம் நிறைய பேர் அது பலனடைகிறாங்க. இப்போ வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, நாமளும் அதை தான் வலியுறுத்துறோம். அதாவது பெண்கள் எல்லாமே அடுக்கலைக்குள்ளேயே இருந்துட்டு கூடாது, அவங்க வந்து சமைச்சுக்கிட்டே இருக்கணும் 3 நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலை. ஒரு சமுதாய கிச்சன் அந்த மாதிரி உருவாக்குறத சில ஆளுமைகள் சொல்லியிருக்காங்க நமக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல தரமான உணவு தயாரிக்கப்பட்டு அது எல்லா வீடுகளுக்கும் போய் சேர்ந்தாச்சுன்னா அந்த உணவு சமைக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது வந்து குறையும் அப்படிங்கிறதுல நமக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்னைக்கு அது பயன்பாட்டில் இருக்குதா அப்படின்னாச்சுன்னா இல்லை. ஓகே. நாம என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா இந்த தரமான உணவுகளை தேடி கண்டுபிடிச்சு சாப்பிடணுமே தவிர சும்மா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறத வந்து தவிர்க்கிறத நாம வந்து வலியுறுத்தணும். அதுவும் போக நீங்க வந்து லெஃப்ட் ஓவர் டயட், மீந்து போன உணவு அப்படிங்கிறத நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது அப்படிங்கிறதுல உள்ள தீமைகள்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஏராளமான தீமைகள் வருது. இப்போ என்னதான் நீங்கள் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர்னா என்னதும் கெட்டு போகாது அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் மக்கள் இருக்கிறாங்க. அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அந்த ரெஃப்ரிஜிரேட்டருடைய தன்மைகளை, பாதுகாப்பு தன்மைகளை மெயின்டைன் பண்ணுறதுல ஆரம்பித்து என்னென்ன பொருள்லாம் அதில் வைக்கணும், என்னென்ன பொருள் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வரைக்கும் இருக்குது. அதில் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சமைத்த உணவை எந்த காரணம் கொண்டும் ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ளே வைக்கவே கூடாது. அதை திரும்ப எடுத்து வெளியில் எடுத்து ரீஹீட் பண்ணுறதும் கூடவே கூடாது. குறிப்பாக பால் வைக்கிறாங்களே டாக்டர், அது பால் காய்ச்சாத பால் உள்ள வைக்கலாம். காய்ச்ச பால் வைக்கிறாங்களே, காய்ச்சிய பால் வைக்கக்கூடாது. வைக்கக்கூடாது.